இதுக்கு முன்னாடி வந்து இப்போ கீழ இருக்கிற எண்ணெய நோண்டி ஆமா. எடுத்து, அத பிரிச்சு எடுத்து, அத வந்து நம்ம அந்த எனர்ஜி வந்து எண்ணெய வந்து வேற ஒரு வெப்ப ஆற்றலா மாத்திட்டு இருந்தோம். இப்போ வந்து சூரிய ஆற்றல வந்து ம். அதுக்கப்புறம் மின் ஆற்றலா மாத்துறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ம். சோலார் எனர்ஜி ம். பேசிட்டு ம். இருக்கிறோம். அதுல இருக்கிற இதுக்கு அதுக்குமான என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க அது வந்து ஒரு செப்பரேட் செயின். நீங்க ம். வந்து ஒரு ஆயில எடுத்து அகழ்ந்தெடுத்து நீங்க வந்து அத ப்ராசஸ் பண்றதுன்றது ஒரு செப்பரேட் வேல்யூ செயின். ம். ஆனா நீங்க இதுல பார்த்தீங்கன்னா, அது இன்டகிரேட்டடா இருக்கும். ஓகே. நீங்க அங்க நீங்க சூரிய ஒளி இருக்குது. சூரிய ஒளிய வச்சு நீங்க வந்து ஒரு பேனல வச்சு சூரிய ஒளிய வந்து நீங்க வந்து மின்சாரமா மாத்துறீங்க. ம். மின்சாரத்த நீங்க வச்சிருக்க முடியாது. ம். அது நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து பயன்படுத்திட்டே இருக்க முடியாது. அப்ப நீங்க சேமிச்சு வைக்கணும் அப்படின்ற ம். ஒரு விஷயம் வருது. ம். அப்போ அதுல வந்து இந்த சேமக்கலங்கள் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, ம். பேட்டரிஸ தமிழ்ல சொன்னா சேமக்கலங்கள்னு சொல்லலாம். ம். அதுல வந்து இப்போ அந்த பேட்டரி வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணி ஆயிடுது. அப்போ ம். நம்ம ஊர்ல நெறைய அந்த மாரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, ம். வந்துகிட்டு இருக்குது. ம். இந்த வேல நம்ம நல்ல சரியான பாதை தான் போறோம் அப்படின்ற மாரி எனக்கு ஒரு ஓகே. நம்பிக்கை. இன்னும் சொல்லப்போனா இந்தியாவிலே 50% வந்து சோலார் எனர்ஜில வந்து புரொடியூஸ் பண்றது மின் ஆற்றல புரொடியூஸ் பண்றது நம்ம ஊர் தான். ம். தமிழ்நாடு தான். ம். மத்த மாநிலங்கள விட நம்ம நாடு தான் சொல்லி நான் பார்த்தேன். ம். இன்னொரு எனக்கு என்ன அப்படின்னா, அதே மாரி பேட்டரி நம்ம வந்து இந்தியாவிலே அதிகமான பேட்டரி புரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாநிலமா நம்ம இருக்கணும். ஏன் அப்படின்னா, ம். அது எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம சேமிச்சு வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆயில்ல டிபெண்டன்சி நம்ம வந்து குறைச்சுக்க ம். முடியும். ம். எவ்வளவுக்கு எவ்வளோ ஆயில் டிபெண்டன்சிய குறைக்கிறோமோ, அவ்வளவுக்கு எவ்வளோ அன்னி டிபெண்டன்சி குறைச்சிட முடியும். எடுத்த உடனே எல்லாத்தையும் நான் வந்து சோலார் பேனல்ல பண்றேன் அப்படின்னா, ம். நமக்கு சாத்தியம் கிடையாது. முதல்ல நம்மட்ட இந்த மாரி டெக்னாலஜியும் கிடையாது. ம். சொந்தமா நம்ம வேகமா போயிட்டு சோலார் பேனல் நெறைய போடுறதுக்கு பதிலா என்ன பொறுத்தளவு நான் என்ன நினைக்கிறேன்னா, வேகமா போய் அந்த டெக்னாலஜி பிடிக்கிறது தான் பண்ணணும். ம். ஏன் செலவாகுது அப்படின்னா, நம்ம வாங்கி தான் பண்றோம். நம்மட்ட ஒண்ணுமே கிடையாது ஆமா. அப்படின்றது தான் என்னோட புரிதல். அப்படி இருக்கும்போது முதல்ல அத ஒரு பக்கம் வாங்கி அதுக்கான அடிக்கட்டமைப்பு ஏற்படுத்துறதுக்கு பதிலா, நாம வந்து என்ன பண்ணணும், அந்த டெக்னாலஜி உருவாக்குறதுக்கான அடிக்கட்டமைப்பு வந்து செலவு ம். பண்ணா, அதுக்கான முயற்சி செய்யும்போது தான் நம்ம செலவ குறைக்க முடியும். ம். இன்னொருத்தன நம்பி இருக்கிறதுக்கு பதிலா நம்ம சொந்த கால்ல நிக்கும்போது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ம். தவிர்த்திட ம். முடியும். ம். அதனால கொஞ்சம் வேகமா போகணும்னு அவசியம் இல்ல. ம். பொறுமையா போனாலும் ம். தெளிவா நம்ம ஒரு திட்டமிட்டு போகலாம். இப்ப ம். இயக்கறதுக்கு நிலையா இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் வந்து நம்ம சோலார் பேனல வச்சு ம். புரொடியூஸ் பண்ணி, ம். அது வழியா தொடர்ந்து அத வந்து இயக்க வைக்கிறது. ஏன்னா, அந்த பொருள் அங்க தான் இருக்க போகுது. சோலார் பேனல் அங்க தான் இருக்க போகுது. அப்ப அந்த மாரி விஷயங்கள இனம் கண்டு, அதுக்கு அந்தந்த இடங்கள்ல சோலார் பேனல போடலாம். சோலாருக்கு வந்து நம்ம பெருமளவுல எல்லாத்தையும் வந்து இறக்குமதி செஞ்சு தான் அந்த இத பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்ட்டு. எனக்கு எதுலயோ ஒரு இதில எக்கனாமிக்ஸ்லயோ இல்ல டைம்ஸ்லயோ எதுலயோ படிச்சபோது எனக்கு என்ன படிச்ச ஞாபகம் இருக்குன்னா, இந்த மாரி பேசிக்கா சிலிக்கான்ல தான் வருது. இல்லையா? ரா மெட்டீரியல்ங்கிறது அது வந்து உலகத்தில ரொம்ப அபண்டன்ட்டா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சோலார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, இது பேசிக் மெட்டீரியல் வந்து சிலிக்கா தான். மணல் தான். ஏன்னா, அது உலகத்தில எக்கச்சக்கமா இருக்கு. ஆமா. அதுல வந்து அது தீராம அது நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அதான் ஏன்டா அதுக்கு போய் நீங்க அதில ஃபோக்கஸ் பண்ணாம இது பண்றீங்க? சரி மணல் எங்க பார்த்தாலும் கிடைக்குதுனாக்க, நமக்கு அந்த தொழில்நுட்பத்த அதில இறங்கறதுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு நான் வந்து நீங்க சயின்டிஸ்ட் ரைட்டா? நான் வந்து ஒரு லேமேனா உங்கள்ட்ட கேட்கிறேன். அது என்ன பிரச்சனை அதுல? மக்களுக்கு புரியிற மாரி சொல்லுங்க. அவங்க மொழியில. ஏன்னா அது வந்து வெறும் மணல்லேருந்து இது எப்படி மாற முடியாது உடனே? அது வந்து என்னவா மாற முடியாது? ஏன் சைனா வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணா? இப்போ வந்து அந்த இந்த இது இருக்கே, இந்த ச பேனல் இருக்குல்ல, சோலார் பேனல். அதுல இருக்கக்கூடிய அந்த இது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட தானே இம்போர்ட் பண்ற மாரி இருக்கு. ஆமா, நேரா போகணும் இல்லாட்டி இன்னொரு வழியா போகணும். ஏதோ ஒண்ணு அவங்க ஆரிஜின் அங்க தான் இருக்கு. ஆமா. அதுக்கு என்ன ரீசன் அது? அவங்களோட அறிவியல் முன்னேற்றம் தான் ரீசன். அப்படியா? முதல் வார்த்தை ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, அவங்களோட அறிவியல் முன்னேற்றம். இன்னைக்கு வந்து முக்கியமான துறைகள் அத்தனையும் அவங்க தான் வந்து முன்னணியில இருக்கிறாங்க. ம். இப்ப சைனா இன்னைக்கு வந்து இவ்வளோ பெருசா வந்துட்டாங்கன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அவ்வளோ நாள் அதுக்காக செலவு செஞ்சிருக்கிறாங்க. ம். அவங்க வந்து நான் வந்து ஒரு புள்ளிவிவரம் கூட பார்த்தேன். நம்ம வந்து அ சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாரி ஒரு ஸ்டேஜ்ல தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். டெர்ஷியரி எஜுகேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துக்கு மேல நம்ம டெர்ஷியரி எஜுகேஷன் அவங்கள விட வந்து மேல இருந்திருக்கு. 70, 80 கட்டத்துல பார்த்தீங்கன்னா மேல இருக்கு. ஆனா அவங்களது பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா இருக்கு இல்லைங்களா? பேசிக்கா அந்த எஜுகேஷன் இருக்குல்ல, அவங்க நம்மளோட ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ம். அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய பாருங்க அவங்களுடைய சிஸ்டமேட்டிக்கா போறேன். அதுதான் எனக்கு வந்து பிரச்சனை. நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை, அவங்ககிட்ட இருக்கிற அட்வான்டேஜ நான் பார்க்குறது என்னோட பார்வையில இருந்து. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல்ல அவங்க பிரையாரிட்டி என்ன குடுக்குறாங்கன்னா, பிரைமரி எஜுகேஷன் குடுத்துருக்காங்க. ம். குடுத்ததுக்கு பிறகு அப்புறம் டெர்ஷியரி. ம். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் கட்டமைக்கிறாங்க. அதன் பிறகு வந்து நெறைய ஆராய்ச்சி கூடங்கள கட்டுறாங்க. அந்த ஆராய்ச்சி நெறைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற முக்கியமான இன்ஜினியரிங். ம். நாம வந்து இன்ஜினியரிங் ரொம்ப வந்து லேட்டா தான் ஆரம்பிச்சிருக்கோம். கலைஞர் வந்ததுக்கு பிறகு, அதுக்கப்புறம் அந்த மாரி 90க்கு பிறகு அந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்ததா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா, அவங்க நமக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க அப்டின்னா, இன்ஜினியரிங் தான் தேவை. அதனால சில விஷயங்கள அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிடுறாங்க. எது நமக்கு வந்து தேவை அப்டின்ட்டு வரும்போது, ஒரு முக்கியமான அந்த நோ ஹவ் அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, எத? நோ ஹவ் நோ ஹவ்வா? நோ ஹவ். ம். அத வந்து அவங்க வந்து ஒரு புரொடக்ஷன் ஃபேக்டராவே ஆட் பண்றாங்க. ஓகே. அவங்க ஊர்ல. எனக்கு ம். எக்கனாமிக்ஸ்ல நம்ம வந்து போய் இன்னைக்கு கூகுள் பண்ணி படிச்சேன் அப்டின்னா, அதெல்லாம் வராது. ம். ஆனா அவங்க ஊர்ல என்ன பண்றான், எனக்கு இது தேவை. ஏன்னா ம். நான் போய் இன்னொருத்தன்ட்ட கத்துக்கணும் ம். அப்டின்னா, இது வந்து ஒரு புரொடக்ஷன் ஃபேக்டரி அப்டி சொல்லி சேர்த்துட்டு, அத வந்து கத்துக்கிறதுக்குன்னே அதுக்கு தகுந்தால் போல அவங்க மோட்டிவேட் பண்ணி, அங்க இருக்கிற மாணவர்களையும் சரி, ஆராய்ச்சியாளர்களையும் சரி மோட்டிவேட் பண்ணி, முதல்ல அவன பண்ற மாரி நீ பண்ணு முதல்ல. ம். அப்படி ஆரம்பிச்சுட்டு, இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, அவன மாரிலாம் பண்ணாத. அதுக்கு மேல அடுத்த கட்டத்துக்கு போன்னு சொல்லி புது ப்ராடக்ட் பண்றாங்க. ம். அப்படி பண்ணதுக்கு பிறகு தான் இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய சப்ளை செயின். அப்ப இதெல்லாம் முயற்சி பண்ணும்போது 100ல கிட்டத்தட்ட 99 தோத்துருப்பாங்க. ம். அந்த அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. செலவு பண்ணி கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு அந்த தொழில்நுட்பத்துல தன்னிறைவு அடைஞ்சிருக்காங்க. எஃபிஷியன்சி சொல்லுவோம். சோலார் பேனல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, ம். எவ்வளோ எஃபிஷியன்சி ஓகே. அப்படின்றது தான் முக்கியமான ம். விஷயம். ம். அந்த விஷயத்துல அவங்க வந்து மத்த எல்லார விட மேல போய்ட்டாங்க.
எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்ற விஷயத்தில். அவங்க 18 நாங்களாம் ஆராய்ச்சி பண்ணும்போது 18, 17 பெரிய விஷயம் பேசும்போது அதெல்லாம் இங்கேயே தாண்டி போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய பெரிய சக்ஸஸ். ஓகே.